வணக்கம் மக்களே. யூகேல இருந்து ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இதுல யாரா இருந்தாலும் சரி, நீங்க அந்த ஒரு உறவை கடைசி வரைக்கும் நீங்களே அனுசரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க, நீங்களே வளைஞ்சு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு தவளை தூக்கி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சா அந்த தவளை உடனே தண்ணியில இருந்து வெளியில வராது. அதுக்கு பதிலா அந்த தண்ணியோட வெப்பம் ஏற 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 தவளை அதுக்கு தகுந்த மாதிரி அதோட உடலை மாத்திக்கிட்டே இருக்கும். கடைசியில தண்ணி கொதிநிலை அடையும் போது வெப்பம் தாங்க முடியாம தவளை வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா அதோட உடல் அது மாத்திக்கிட்டே இருந்ததுனால அது வலுவிழந்து போயிருக்கும். சோ அதுவே நினைக்கும் போது அதால வெளியில வர முடியாது. இதே மாதிரி எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, நம்மள மன ரீதியாவோ பண ரீதியாவோ உடல் ரீதியாவோ அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க கரெக்டான டைம்ல சுதாரிச்சுட்டா ரொம்பவே நல்லது. சோ இல்ல அப்படின்னா அதையே அவங்க தொடர்ச்சியா பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால உங்களுக்கு உடல் அளவுலையும் மனசளவுலையும் வலிமை இருக்கும் போதே அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து வெளியில வந்து விலகி வாழ்றது ரொம்பவே நல்லது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. களத்துல சந்திப்போம். டாடா பை பை. சேஸ் ஃப்ரம் சுபத்ரா குமரையன்.